வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ் தமிழ். குட்டி போடக்கூடிய ஒரு 4 அக்வேரியம் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். முதல் ஃபிஷ்ஷை எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுமார் மூஞ்சி குமார் மாதிரி இருக்கிற இந்த மாலி ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபிஷ் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷாக இந்த மோலி ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஹார்டியான ஃபிஷ்ஷு. அதனால நீங்கள் இதை ஈஸியாக வளர்த்தலாம். அப்புறம் இந்த ஃபிஷ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ரெண்டாவது ஃபிஷ்ஷாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபிஷ் தான். நம்ம ரோட்டுக்கு எப்படி பப்பியோ அந்த மாதிரி அக்வேரியத்துக்கு இதுதான் பப்பி. அதாவது இது கப்பி. பப்பீஸ் எப்படி வாலாட்டிட்டு போகும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், அதேமாரி இந்த கப்பீஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வாலாட்டிட்டு போகும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். பிளான்ட் டேங்குக்கு ரொம்பவும் சூட் ஆகக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. மூணாவதாக பார்க்கக்கூடிய ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளாட்டி. இது பார்த்திங்கன்னா ரொம்பவும் பியூட்டி. பார்க்குறதுக்கு மாலி ஃபிஷ் மாரியே இருந்தாலும் மாலி ஃபிஷ்ஷோட கொஞ்சம் அழகாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம அக்வேரியத்தில் விட்டோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். நாலாவதாக பார்க்க போகிற ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வாடு. இதை பற்றி சொல்கிறதுக்குள்ள வேர்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களாம் ஒரு ஹை ஜம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். டக்குன்னு குதிச்சுட்டே இருப்பானுங்க. அதனால தொட்டி பார்த்தோம்னா கொஞ்சம் அகலமாகவும் ஹைட்டாகவும் செட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. அப்படியே தொட்டி செட் பண்ணாலும் அதுக்கு மேலே ஒரு மேட் விரித்தோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே நம்ம பெட்ஸ் தமிழில் ப்ரீடான ஃபிஷ்ஷஸ் தான். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை கைஸ். இது நம்ம பெட்ஸ் தமிழ்.